Hi friends, welcome to Vismiya Kudal. இன்னைக்கு என்னோட ஆர்கனைஸ்டு கிச்சன் டூர் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த 2024 மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபாலோவர்ஸ் அவங்கெல்லாம் என்னோடய கவுண்டர் டாப்போட க்ளீனிங் வீடியோலாம் பார்க்குறப்ப ஆர்கனைஸ்டு கிச்சன் டூர் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆக்சுவலாக 2023 வந்து கிச்சன் டூர் வந்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா நிறைய சேஞ்சஸ்ஸு, நிறைய புது புது ஐட்டம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கிச்சனில் மாற்றிருக்கேன். அதுதான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நிறைய கவுண்டர் டாப்பை வந்து பார்த்துருப்பீங்க. பட் இது என்னோட க்ராக்கரி யூனிட்டு. க்ராக்கரியில் நான் பெருசாக எதுவுமே டம்ப் பண்ணலை. ஏன்னா இந்த இடம் மட்டும் நமக்கு க்ராக்கரி இல்லை, இன்னொரு இடமுமே இருக்குது. ஸோ அதனால் நான் என்னோடய ஷூட்டுக்கு யூஸ் பண்ணுற சில பவுல்ஸு, சர்விங் பவுல்ஸு, இந்த மைக்ரோவேவ் பக்கத்தில் இருக்கிறதுனால அதில் யூஸ் பண்ணுறது, சர்விங் ட்ரே, இதெல்லாம் மட்டும் இந்த ஒரு யூனிட்டில் வந்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டில் எப்போதுமே பொருள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா, அதனால் எல்லா இடத்தையும் டம்ப் பண்ணாமல் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா இடத்தையுமே ஃப்ரீ பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வால் மவுண்டடு ஐலாண்டு, வால் அட்டாச்சு ஐலாண்ட் மாதிரி. நாங்கள் இதை தான் டேபிளாக யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து ஒரு சின்ன ஆர்கனைசர் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம சாப்பிட உட்காந்ததுக்கப்புறமா மேக்ஸிமம் எந்திரிக்கிறது சால்ட் எடுக்கிறதுக்கு, தண்ணி எடுக்கிறதுக்கு. அதனால அது ரெண்டுத்தையும் வந்து இதிலே வந்து வச்சிடுறேன். என்னைக்காவது ஈவினிங் டயத்தில் மூட் ஸ்விங் இருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல் வேணும் அப்படின்னா இந்த ஒரு டிஃப்யூசர் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். இது வந்து நம்மளோட ஓவர் ஹெட் கேபினட் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து இந்த பித்தளை பாத்திரம், லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு ஆயில் கூட செஞ்சோம் பாருங்கள், அந்த மாதிரி சில ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற சில பொருள். அதுக்கப்புறமா இந்த ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வந்து வச்சுருப்பேன். என்னோட டயட் ஐட்டம்ஸ், வரகு, திணை, சாமை, அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு வந்து இதுதான் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன்று டிண்டட் கிளாஸாகவும் ஒன்று வந்து ப்ளூவாகவும் இருக்குல்ல. என்னோடய ஓல்டு கிச்சன் டூர் வேணாக்கா உங்களுக்கு ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். அதில் ரெண்டுமே ப்ளூவாக இருக்கும். பார்க்கவே கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக மாற்றணும். இது வந்து என்னோடய பிளெண்டரு ப்ளஸ் மிக்சி ஜார்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவேன். எப்போதுமே கிச்சன் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா மேக்ஸிமம் ஒரு 80% இப்படி தான் இருக்கும். சில நாள் நானுமே ரொம்ப மோசமாகவும் வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து அந்த சீரகம், சோம்பு, சிகப்பு அவல், அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ நான் இப்போ ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா என்னோட கிச்சனை வந்து ஒரு 3 நாள் ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் டக்குன்னு கிச்சனுக்கு வர்றது, ஒரு க்ளீன் பண்ணலாம், ஒரு 2 டேண்ட்ரமை க்ளீன் பண்ணலாம், ஒரு 3 ரேக்கை வந்து க்ளீன் பண்ணலாம். அப்படி க்ளீன் பண்ணேன் ஒரு 1 வீக்காகவே, அப்பப்போ ஒரு 20 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு பொங்கலுக்கு வந்து கிச்சன் க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. ஆர்கனைஸ்டாக இருந்தது, பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இதை வந்து அப்படியே ஒரு ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் ஒரு கிச்சன் டூர் போடலாமே அப்படின்னு சொல்லி என்னோட கவுண்டர் டாப்பில் நான் நிறைய ஆர்கனைசர் வந்து வைக்கலை. அதிகமாக எடுக்கிற சால்ட்டு, அதுக்கப்புறமா இது வந்து டீ பவுடர், இன்னொன்று இது வந்து ப்ரௌன் சுகர், இந்த மாதிரி தேவைப்படுற ஐட்டமு ப்ளஸ் ஒரு மிக்சி, இன்னொன்று வந்து ஒரு ரீயூசபிள் டிஷ்யூ ரோல் வந்து ஒன்று வச்சுருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு யூடியூப் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஹவுஸ் வார்மிங்காக கொடுத்தது. பட் இது ஜூஸை விட அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அதில் வந்து டிஷ்யூ வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த பைனாப்பிள் ஜாரில் வந்து புளி, அதுக்கப்புறமா ஒரு பீஜியனில் ஒரு நைஃப் செட்டு, அதுவுமே அடிக்கடி தேவைப்படும்ல, நம்ம கிச்சனுக்கு எப்போல்லாம் வரோமோ அப்போல்லாம் தேவைப்படும். இன்னொன்று எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு. கிச்சன் எப்போதுமே ரொம்ப க்ரீனரியாக இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நானும் சில நேச்சுரல் பிளான்ஸ்லாம் வந்து வாங்கி வைக்கிறேன். மேபி கிச்சனில் இருக்கிற ஹீட்னாலையா என்னன்னு தெரியல, அது வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அதனால் ஆர்டிஃபிஷியலே வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கட்லரி ட்ரே வந்து நான் இன்பில்டாக பண்ணலை, இது வந்து நான் ஆன்லைனில் வாங்கிக்கிட்டேன். இதெல்லாமே நான் வந்து ஒரு 2 நாள் முன்னாடி தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதிகமாக எடுக்கிறத வந்து டாப் லேயர்லேயும், நான் ரொம்ப ரேராக எடுக்கிற சில கட்லரி, க்ளீனிங் டூல்ஸ், ஃபில்டர்ஸ், அதெல்லாம் வந்து அந்த பாட்டம்லேயும் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்வாஷரில் கொஞ்சம் லோட் பண்ணியிருக்கோம்ல, அந்த திங்ஸு திரும்ப இங்கே வந்து லோட் ஆகும். அதனால் ஒரு எம்டி ஸ்பேஸு, நார்மல் இந்த பந்திக்கெல்லாம் விரிப்பாங்கல்ல ஒரு பேப்பர் மாதிரி, அது வந்து நம்ம ஹவுஸ் வார்மிங் அப்போவே நிறைய பெண்டிங் இருந்தது, பேலன்ஸ் இருந்தது, அதெல்லாம் போட்டு தான் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் டிஃபன் பாக்ஸஸ்ஸு எப்போதுமே சின்ன சின்ன பாத்திரத்தை கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டோன்னா நம்ம அடிக்கடி குமிய வேண்டியது இருக்காது, க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணிக்குவோம். அதனால் சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் மேலே வச்சுட்டு
பிளேட்ஸ், ஆக்சுவலாக பிளேட்ஸ் தான் அதிகமாக எடுப்போம். பட் நான் இதை வந்து இப்போ மாற்றிட்டேன். முன்னாடி கிச்சன் டூர்லலாம் பார்த்திங்கன்னா இது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். சின்ன சின்னதை வந்து நமக்கு சம்டைம்ஸ் எல்லாம் எனக்கு பேக் பெயின் இருக்கிறப்ப அடுக்கிறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேசியாகவுமே இருக்கும். அதனால் அதிகமாக அந்த அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப வேலை இருக்கிறதெல்லாம் மேலே வச்சுட்டு பிளேட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்ஸ்லாம் கீழே வச்சுட்டேன். இது வந்து சிங்க்குக்கும் கீழே என்னோடய டிஷ்வாஷர் பவுடர், லிக்விடு, தின்னரு, அதுக்கப்புறமா வினிகர், க்ளீனிங் லிக்விட் இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். கார்த்திகை முடிஞ்சதுனால அந்த விளக்கெல்லாம் மட்டும் ஒரு தாம்பூலம் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் விளக்கணும். இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷரோட ஒரு சைடு வந்து தெரியும். நம்மளோட ஃபஸ்ட்டு கிச்சன் டூர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து டிஷ்வாஷர்லாம் கிடையாது. இது வந்து தேங்காய் உடைக்கிறது, மீன் குழம்பு வைக்கிற சட்டி, பெரிய பிரியாணி போடுற குக்கர், தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கான பானை, இதெல்லாம் நான் ரொம்ப ரேராக எடுக்கிறதுனால அதை வந்து வச்சுருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஷ்வாஷருக்கு நம்ம இப்போ கொஞ்சம் கிச்சன் கவுண்டர் டாப்பாக ஆல்ட்ரு பண்ணோம். அதெல்லாம் வந்து அந்த ஓல்டு கிச்சன் டூரில் வந்து இருக்காது. இது வந்து பாஷோட 14 பிளேஸ் செட்டிங் டிஷ்வாஷர் 62,000 rupees வந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அதுக்கும் மேலே வந்து நம்ம பழைய கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் வந்து மைக்ரோவேவ் வச்சுருந்தோம். அது எனக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால இதை டிஷ்வாஷர் போட்டதுக்கப்புறமா அதை எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை எடுத்து தான் நம்ம இப்போ கிச்சன் கிட்ட வந்து மாற்றிருக்கோம். இது அந்த ஒரு வயலட் கலர் ஜார் காமிச்சாலும் அதோட இன்னொரு பேர். ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். இப்படி டோர் மாதிரி ஓப்பன் பண்ண இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாதுன்னு சைடில் வந்து இப்படி இழுக்கிற மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். இதில் நான் அடிக்கடி எடுக்கிற இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸ் வச்சுப்பேன். அதிகமான ஜூஸ் கிளாஸு, டீ மக்ஸு, இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கான டால் கிளாஸஸ் அதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மேலே வந்து மைக்ரோவேவுக்கு தேவையான அந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். ஸோ இது வந்து நான் அதிகமாக எடுக்கிறதுனால நம்ம கவுண்டர் டாப்பை தாண்டி போய் என்னோடய ஐலாண்டை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால இப்படி போட்டுக்கிட்டேன். இந்த பிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே நம்ம கிச்சனில் அந்த விண்டோவோட வெளிச்சம், அந்த சன்லைட் வந்து சிங்கில் பட்டால் தான் அது ரொம்ப ஹைஜீனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே சிங்க்குக்கு மேலே வச்ச ஒரு ஜன்னல். இங்கே சின்னதாக வந்து இந்த மாதிரி ஒரு டவல் ஹேங்கர் மாதிரி ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பிளைண்ட்ஸ் வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் போடுவேன். ஏன்னா வீடியோவில் வந்து லைட்டிங் கண்ட்ரோல் ஆகாது அப்படிங்கிறதுக்காக. அதர்வைஸ் இது எப்போதுமே டாப்பில் தான் இருக்கும். இது வந்து கிரானைட் கவுண்டர் டாப். தயவு செஞ்சு இந்த கலர் போட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்ப கரை பிடிக்கும். ஒரு டிஷ் ட்ரைனர் வந்து வித் ட்ரேவோடு வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி அதிலே வடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால. நான் சொன்னது தண்ணி கரை கிடையாது, ஆயில் கரை. இது வந்து குவார்ட்ஸில் போட்ட ஒரு சிங்க்கு. தண்ணி கரை, ஆயில் கரை வந்து ரொம்ப கவுண்டர் டாப்பில் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு பார்க்குறப்போவே தெரியும், ஒரு இடம்லாம் வெள்ளையாக இருக்கும், இந்த இடம்லாம் கொஞ்சம் ஆயில் ஸ்ட்ரெயின் பட்டு இருக்கும். இதெல்லாம் பெரிய பெரிய கரைக்கிற அந்த பெரிய கிண்ணம், சில எக்ஸ்ட்ரா டப்பர் வேறு, அதுக்கப்புறமா பிளெண்டர், பீட்டர்ஸ் இதெல்லாம் வந்து வச்சுருப்பேன். இந்த எல்லோ பேக்கில் இப்போ நம்ம ரீசெண்டாக வெள்ளி பொருளாக எல்லாமே மாற்றினோம்ல பூஜா ரூமுக்கு, அதனால் பித்தளையெல்லாம் விலக்கி உள்ளே வந்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ராவாக டீக்ளட்டர் பண்ண சில்வர் ஜாமா, ப்ளஸ் வந்து என்னோடய சப்பாத்தி கட்டை, இடிக்கல் அதெல்லாம் வந்து வச்சுருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த சைடு வச்சோன்னா என்னோடய வாட்டர் பாட்டில்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். ஒரு க்ரீன் மேட்டு, இட்லி அரிசி, பாப்பாக்கான ஸ்நாக்ஸ் டப்பா. அவளோட ஹைட்டுக்கு இருக்கிறப்ப அவள் ஒவ்வொரு டைமும் என்னை கூப்பிட வேண்டியதில்லை, எடுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா விக்கர் பேஸ்கெட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்ததுனால நமக்கு இன்டீரியர் பண்ணி கொடுத்த பையன்கிட்டயே இந்த மாதிரி நம்ம செஞ்சு வாங்கிக்கிட்டோம். பூண்டு, தேங்காய் இதெல்லாம் வைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. நிறைய ஸ்டோர் பண்ணவுமே முடியுது. நம்ம இன்டீரியர் டீட்டெயில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த பையனோட டீட்டெயில் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ரொம்ப நல்லா நம்ம வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்தாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு லாங் ஸ்டோரேஜ் யூனிட் கிச்சனில். மேலே வந்து கோதுமை மாவெல்லாம் நம்ம கடையில் வாங்குறது கிடையாது. எப்போதுமே வீட்டில் தான் வந்து அரைச்சிக்கிறோம். கோதுமை மாவு, வத்தல், கேழ்வரகு மாவு, கம்பு மாவு, சத்து மாவு, அந்த மாதிரி மாவு ஐட்டம்லாம் மேலே வந்து வச்சுக்கிறது. கீழே அந்த உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, துவரம் பருப்பு, அது அந்த மாதிரி ஐட்டம்ஸு, ப்ளஸ் ரைஸு, சில்வர் கடாய் தனியாக, இரும்பு கடாய் தனியாக, அந்த மாதிரி வந்து வச்சுக்கிறது. அதோட பாட்டம்லேயுமே 2 ரோ வந்து கொடுத்துருக்கேன். அங்கே வந்து மிக்சி, என்னோடய தோசைக்கல், குக்கர் ஐட்டம், மாவு கரைக்கிற பெரிய இது, அப்புறம் வந்து அந்த இட்லி குக்கர் அதெல்லாம் வந்து வச்சுக்கிறது. இந்த சைடு அப்படியே வந்தோன்னா நான் எக்ஸ்ட்ராவாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற க்ராசரி ஐட்டம், எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில், என்னோடய ஹாட் பாக்ஸு, கோகோனட் ஆயில், இந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். புளி, உப்பு,
ப்ளஸ் வந்து நிறைய லிட்டு வச்சுருப்போம்ல நம்மளோட வீட்டில் இருக்கிற எண்ணெய் சட்டி அதுக்கெல்லாம், அந்த மாதிரி லிட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய குக்கர் அதெல்லாம் இந்த சைடு இருக்கும். அப்படியே இது கொஞ்சம் மறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட லஞ்ச் பேக்லாம் ஃப்ளோரில் வைக்க வேண்டாம்னு சொல்லி இந்த மாதிரி லஞ்ச் பேக் வைக்கிறதுக்கு, என்கிட்ட இருக்கிற வேஸ்ட் கேரி பேக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பேகு, ப்ளஸ் எங்கள் வீட்டில் கேலண்டர் இப்படி கொஞ்சம் ஹைடாக தான் இருக்கும், அது ஹாலில் எங்கேயும் மாட்டியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து ஃப்ரிட்ஜு, என்னோடய சாம்சங்கோட ஃப்ரிட்ஜு, இதுவுமே வாங்கி ஒரு 2-3 வருஷம் ஆகுது, நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளோட அந்த டாப் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஃப்டெல்லாம் 3 அடிக்கு 4 அடிக்கிட்ட ஹைட் வந்து வரும். ஸோ இப்போதைக்கு என்னோடய கிச்சனை வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாமா, இல்லை இதுவே நல்லா இருக்கா, இதில் வந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்ச்செல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டு போட்டேன் வித் மாடமோட. அந்த காலத்தில் விளக்கு வைக்கிறதுக்கு மாடம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சைடில் 2 போட்டோம். இந்த ஆர்ச்செல்லாம் நம்மளோட கார்பெண்டர் பையன் தான் போட்டாங்க. நிறைய பேர் முடியாதுன்னு தான் அந்த பையன் அழகாக போட்டு கொடுத்தாங்க. இந்த ஆர்ச்சு உட்லேயே வந்து வளைக்க முடியாது அப்படிங்கிறப்ப என்னோட கார்பெண்டர் தான் வந்து போட்டாங்க. அவங்களோட டீட்டெயில் வேணால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக மறக்காமல் இதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம், இல்லை இது இப்படியே மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.